அடுத்தபடியாக ரொம்ப நாளாக ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கானே அவன் வந்துட்டான் நம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டக்கார தம்பி எங்கிருக்கான்னு பாருங்கள். அந்த ரெசிடென்ட் இருந்து ஒரு படமே வராமல் இருந்துச்சு. ஃபைனலி ரெசிடென்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எடுக்கிறாங்களான்னு தெரில, எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நான் ஒழுங்காக ட்ரெய்லரில் தான் பார்த்தேன். லைக் ஸ்டோரி வைஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சோனியில் தான் லைக் தெரியும், சோனியில் தான் பண்ணுறாங்க. தமிழ் டப்பிங்கில் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் ட்ரெய்லரே இருக்குது, அதனால் கம்பல்சரியாக வந்துடும். இது நான் செப்டம்பர் 18 வருது. எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி, உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் ரெசிடென்ட் இவில் ஜோம்பி ப்ளஸ் த்ரில்லர் படம் தான் இது. இதோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆள் வந்து ஒரு காரில் போய் எல்லாத்துக்கும் இது பண்ணுறவர், லைக் அது மாதிரி தான் ஒரு வேலையாகவே காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்னி லைக் சட்னி மாதிரி கிட்னியை இந்த படம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குற வேலையை பார்த்துட்ருக்காரு. அது மாதிரி ஒரு டபுள் பேமெண்ட் தரேன், நீ சிட்டி அவுட்டு வெளில போய் கொடுத்துட்டு வரணும். லைக் அது என்னன்னு தெரில, கிட்னியாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், எதோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரில எது வேணால் இருக்கலாம், அதை கொடுக்க போகலாம் அப்படிங்கிற போதையில் ஒருத்தர் இடிச்சிடறாரு. என்னடான்னு பார்த்தா ஐயோ இடிச்சு விட்டோம், என் போச்சார் செத்துறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பக்கத்தில் இருக்க வீட்டை போய் கான்டாக்ட் பண்ணுவார். அங்கே பார்த்தா எவனுமே இருக்க மாட்டான். ஃபோன் பண்ணி பார்க்க சோம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டோரி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் ஃபுல் ஸ்டோரியாக இருக்க போது. இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு டவுட் தான். பட் ஆனால் ஒரு வேளை போனேன் அப்படின்னா ரிவ்யூ நம்ம சேனலில் வரும், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள்.